அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நற்செய்தி நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போதும் போதகர் டி. எலிஸ் வில்லியம் அவர்கள் நற்செய்தியை வழங்குவார்கள். கேட்டு பயனடையுங்கள். Dear friends, I greet you in the name of Jesus Christ. I'm happy to meet you through this good news program. Now, Reverend D. Ellis William will share the good news. Enjoy the program. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நற்செய்தி நேர நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்நாளில் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வேத புத்தகத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15 முடிய வசனங்களை நான் வாசிக்கின்றேன். கேளுங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்திலிருந்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் செய்ய போகின்ற பிரசங்கத்தின் தலைப்பு 13வது வசனத்தின் அடிப்படையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். அழாதே. இன்றைய செய்தியின் தலைப்பு அழாதே. இன்றைக்கு சிறியோரிலிருந்து பெரியோர் வரை ஒரே அழுகையும் கவலையும் கண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்க்கையில்தான் மனித வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. மனுஷன் அழுகை என்னும் அந்த தலைப்போடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது, குழந்தையாக பிறக்கும் பொழுது அவன் அழுகிறான். அவன் வளர்ந்து வரும்போது நெருக்கடிகளினால் பிரச்சனைகளினால் அழுகிறான், கதறுகிறான். குடும்ப வாழ்வு, வேலை, உயர்வு, முன்னேற்றம் என்று பல காரியங்கள் வந்தாலும் இந்த உலக பிரச்சனைகளினால் சிக்கொண்டு மனிதன் தினந்தோறும் விவரிக்க முடியாத அழுகை கண்ணீரில் தான் இருக்கிறான். கடைசியாக அவன் வாழ்க்கை முடியும் பொழுதும், அதாவது அவன் மரிக்கும் பொழுதும் அநேகரை அழ வைத்து விட்டுத்தான் போகிறான். இந்த அழுகைக்கும் மனுஷனுக்கும் அப்படி ஒரு தொடர்பு. இங்கே இயேசு கிறிஸ்து அழாதே என்று ஒரு வார்த்தையை சொன்னார். எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்றால், நாயின் என்னும் ஒரு ஊருக்கு அவர் பயணப்பட்டு தன்னுடைய சீடர்களோடு ஊர்வலமாக கடந்து செல்லுகிறார். இயேசு எங்கேயெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய 12 சீடர்கள் பின்னே ஒரு குழுவாக சூழ்ந்து கொள்வார்கள். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தபடியால், அநேக வியாதிஸ்தரை சுகமாக்கினபடியால், அநேக வறுமையில் இருந்த மக்களுக்கு உதவி செய்தபடியால், இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தேவையான இலவசமான ஆலோசனைகளை அவர் வழங்கினபடியால், அவருக்கு பின்பதாக திரள் கூட்ட மக்கள் எப்பொழுதும் சென்று கொண்டே இருந்தார்கள். ஆகையால் இயேசு போகிற இடம் ஒரு மிகப்பெரிய ஊர்வலமாகவே இருக்கும். இப்போது இயேசுவும் இயேசுவினுடைய
சீஷர்களும் இன்னும் அவரை பின்பற்றி தேவைகளை சந்திக்க வந்த மக்கள் கூட்டமும் சேர்ந்து ஒரு ஊர்வலமாக செல்கிறார்கள். இயேசுவின் பின்னே போக போக அது ஒரு மகிழ்ச்சியின் ஊர்வலம். அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஊர்வலமாய் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் போகும்போது அந்த கிராமத்தினுடைய நாயின் ஊரினுடைய அந்த வாசலுக்கு வந்த பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 12ஆம் வசனம், அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, அந்த கிராமத்திற்கு உள்ளே என்ட்ரான பொழுது அங்கே கிராமத்துக்குள்ளிருந்து அந்த நாயின் ஊருக்குள்ளிருந்து ஒரு ஊர்வலம் வருகிறது. அந்த ஊர்வலம் அழுகை நிறைந்த ஊர்வலம். அது ஒரு மரண ஊர்வலம். அந்த ஊர்வலம் கல்லறையை நோக்கி அடக்கம் செய்ய புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற ஊர்வலம். அங்கே ஒரு தாய் துடிதுடித்து அழுது கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு கைம்பெண்ணாக இருக்கிறாள். ஒரே ஒரு மகன், ஆறுதலாக இருக்க வேண்டிய மகன், உழைத்து தாயை காப்பாற்ற வேண்டிய மகன், தாயின் கண்ணீரை துடைக்க வேண்டிய அந்த வாலிப மகன், காரணங்கள் ஏதும் தெரியவில்லை, திடீரென்று அவன் மரித்து போய்விட்டான். தாயுடைய ஒரே நம்பிக்கை இடிந்து போனது. தாயினுடைய எதிர்காலம் என்று சொல்வது ஒரு இருள்மயமாய் மாறிவிட்டது. சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அழுகிறார்கள். அங்கேயும் ஒரு திரள் கூட்டம், அதாவது மரணத்திற்கு துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் எல்லாரும் கவலைப்படாதே, கலங்காதே, என்ன செய்வது என்று பல ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியும் அந்த தாயால் ஆறுதல் அடைய முடியாதபடிக்கு ஒரு துக்கத்தோடு காணப்பட்டார்கள். ஒரு பக்கம் மரண ஊர்வலம், துக்கத்தின் ஊர்வலம், வேதனையின் ஊர்வலம். இன்னொரு பக்கம் இயேசுவும் சீடர்களும் அவரை பின்பற்றின மக்களும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு ஊர்வல மக்களும் சந்திக்கிறார்கள். விசேஷமாய் அழுகையோடு இருந்த இந்த தாயும் அழுகையை போக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதுதான் இந்த தாயாருக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். அதிர்ஷ்டம் 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 என்று சொல்லுகிறார்கள். வாழ்க்கையில இந்த தாயார் தன்னுடைய மகனை இழந்து அடக்கம் பண்ண திரள் கூட்ட மக்களோடு கூட வேதனையோடும் கண்ணீரோடும் போகிற வழியிலே இயேசு என்ற தெய்வத்தை வழியிலே காண்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை வழியிலே காண்கிறார்கள். அதுதான் இந்த தாயாருக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். ஏன், நீங்களும் கூட நிறைய காரியங்களை இந்த தாயார் தன் மகனை இழந்தது போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கலாம், குடும்ப அங்கத்தினர்களை இழந்திருக்கலாம், தகப்பனையோ தாயையோ இழந்திருக்கலாம், கணவனையோ மனைவியோ இழந்திருக்கலாம், நேசித்து வளர்த்த பிள்ளைகளை இழந்திருக்கலாம், உங்களுக்கு அதிக உதவியாய் இருந்த அநேக முக்கியமானவர்களை இழந்திருக்கலாம். இழப்பு தான். அந்த இழப்பை ஈடுகட்ட ஒருவரால முடியாது. எல்லாரும் தேற்றுவார்கள், ஆற்றுவார்கள், அது ஒன்றுக்கும் உதவாது, அது அவர்கள் கடமை, வேற என்ன செய்ய முடியும்? இழப்பு ஒரு பெரிய இழப்பில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் செல்வத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை இழந்திருக்க கூடும், ஒருவேளை உங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கலாம், நீங்கள் நம்பினவர்கள் மோசம் பண்ணினதனால் உங்கள் பணத்தை ஒருவேளை இழந்திருக்க கூடும். அநேக இழப்புகள். ஒருவேளை உங்கள் சரீரத்திலிருந்து ஆரோக்கியத்தை இழந்து சுகவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு யாராயிலும் ஒருவருடைய உதவினால் தான் கை தாங்கலாக நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கலாம், அல்லது படுத்த படுக்கையில் இருக்கலாம். யாரேனும் ஒருவர் வந்தால்தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இழந்திருக்கலாம். உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம். என்னென்ன காரியங்களை இழந்து உங்கள் வாழ்க்கையிலே தவித்து வேதனையோடு அழுகையோடு கண்ணீரோடு என் பிரச்சனை யாருக்கு சொல்ல, யார்தான் எனக்கு உதவி செய்ய முடியும்? வியாபாரத்தின் முக்கிய முதலீடுகளை இழந்து விட்டீர்களோ? இப்படி தொடர்ச்சியாக இழப்பு 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 என்னும் நிலையிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இருக்கலாம்.
ஆம், நாயின் ஊரிலே இந்த விதவை தாயார் தன்னுடைய மகனை இழந்து தவித்து கொண்டு அவர்கள் கண்ணீரோடும் போராட்டத்தோடும் இருந்தபோது நிறைய மக்கள் இருந்தார்கள். எல்லாரும் ஆறுதலை சொன்னார்கள், பலவிதமான தேர்தலான வார்த்தைகளை சொன்னார்கள், ஆலோசனைகள் சொன்னார்கள். இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருக்கலாமே. ஆனால் உண்மையாகவே அவர்களை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. வேதத்தில் விதமாய் வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து, துக்கத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, கவலையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே இருந்த அந்த தாயாரை கர்த்தர் பார்த்தார்.